கர்த்தருடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர்களை இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கிரியை செய்வோம். உலகத்துக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தபடியாய் கர்த்தரை நாம் எல்லாரும் சொல்கிறோம். பரிசுத்த பக்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் கர்த்தரை சொல்கிறோம். விசுவாசத்தோடு காத்திருப்போடு சன்னிதானத்திலே இந்த காலை வேளையில நான் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர், உருவாக்குகிற தெய்வம் இந்த காலை வேளையில நம்மத்தில் இறங்கி கிரியை செய்திருக்கிறது. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? காலை வேளையிலே தெய்வ சன்னிதானத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ நம்ம ஜீவ பிரமாணங்களில நம்ம என்ன செய்யணும்? நம்ம நடக்கணும். அல்லேலூயா. மரண பிரமாணத்துல நம்ம வாழ்ந்தோம். எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, மனம் திரும்புவதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, பிதாவாக, தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய பிரமாணம் என்ன பிரமாணம்? மரண பிரமாணம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செய்தார்? அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் என்ன செய்கிறது? கல்வாரி சிலுவைக்கு மேலாக அவர் ஏறுகிறது. 3 ஆணிகளின் மேல் கடாவப்படுகிறது. அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. அவருடைய ரத்தத்தை மனுக்குலத்திற்காக சிந்தப்படுகிறது. மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் அந்த ரத்தத்தினாலே கழுவி அத்தனை பாவங்களை கொண்டு பூமியின் பாதாளத்தில் என்ன செய்கிறது? அடக்கம் பண்ணுகிறது. 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்பி நமக்கு ஜீவ பிரமாணத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப பாவத்திலே மரிக்க வேண்டிய நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாக நம்மை அவர் என்ன செய்தார்? ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படாதவங்க இன்னும் மரணத்தோடு கூட தான் அவங்க இருக்கிறாங்க, ஒப்பந்தம் போட்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க ஜீவனுக்கு நேராக நம்ம ஒப்பந்தம் போட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ஜெயமா என்ன செய்திருக்கிறது? நம்ம மாற்றி இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிழைப்போம். நம்ம இனி மரிப்பது இல்லை. மரித்தால் நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நம்ம நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது, மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் தான் நீங்களை யாரும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிரமாணத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் அனுதினமும் சபையோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். எந்த சபை? பரலோக சபை. இந்த பூலோகத்தில் அந்த சபை ஆராதிப்பாங்க,
செபிப்பாங்க, உபவாசிப்பாங்க, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவங்க இந்த பூமியில தேவன் என்ன சொன்னாலும் அதன்படி என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. இணைப்பு என்பது பரலோக சபையில, இல்லையா, பூலோகத்திலேயும் நம்ம சபை என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இந்த 4 செவர் அல்ல, சபை என்பது சரீரம், இல்லையா. சபையை, சரீரமாகிய இந்த சபையை தேவன் பரலோகத்தோடு கூட என்ன செய்கிறார், ஐக்கியப்படுத்துகிறார். எதன் மூலமாக என்று சொன்னால் ரட்சிப்பின் மூலமாக. விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும், இல்லையா. அப்ப ரட்சிப்பு என்பது அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் எடுத்து அவங்க தேவனோடு கூட அவங்க ஐக்கியப்பட்டு தேவனோடு கூட சேர்க்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்பட்டு அவங்க வாழுகிறபடியினால அவர்கள் நிச்சயமாகவே பரலோகத்திற்குரியவர்களாய் அவங்க இருக்கிறார்கள், இல்லையா. அந்த இணைப்பு என்பது பாவத்திலிருந்து நம்மளை தேவன் மீட்டெடுக்கிறது. மனுஷன் மறுபடியும் பிறக்கணும். ஒரு தாயினுடைய கருவில் மறுபடியும் பிறக்க முடியாது, அது மாம்சீக பிறவி. இப்ப மறுபடியும் பிறப்பது ஆவிக்குரிய பிறவி, இல்லையா. அப்ப ஆவியில பிறக்கிறது தான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், இல்லையா. அப்ப ஜலத்துல நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிறந்த அந்த கர்ம பாவத்தை கொண்டு போய் இந்த தண்ணியில நம்ம அடக்கம் பண்ணிக்கிறோம். ஞான ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு, அறிவு வந்த பிறகு. ஒரு பிள்ளைக்கு எப்ப அறிவு வரும், கெட்டது எது நல்லது எது என்ற நல்ல அறிவு எப்ப வருமோ அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த பாவத்தை எல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், தண்ணீரை கொண்டு அடக்கம் பண்ணி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல நம்ம தண்ணீர இருந்த அந்த பாவத்தை அடக்கம் பண்ணிட்டு நம்ம ஒரு புது மனுஷனா நம்ம என்ன செய்கிறோம், உயிர்த்து நம்ம வருகிறோம், இல்லையா. திரும்ப ஞான ஸ்நானம் எடுத்தவங்களுக்கும் கூட நீங்க இப்போ நம்மளை புதுப்பிக்கிறோம். இப்படியே தான் யாரும் இந்த ஸ்நானம் பண்ணினேன் என்பதை நீங்க விசுவாசிக்க நமக்குள்ள என்ன செய்யும், உயிர்ப்பித்தல் நிச்சயமாய் உண்டாகும், அல்லேலூயா. மரண பிரமாணத்தை விட்டு நம்ம இப்ப ஜீவ பிரமாணத்திலே வருகிறோம். அப்ப ஜீவ பிரமாணத்தை நம்ம நிச்சயமா என்ன செய்யணும், தொடர்ந்து ஒவ்வொருவரும் பின்பற்றணும், அல்லேலூயா. ஜீவ பிரமாணம் நமக்கு மிக விலையேற பெற்றது. இதன் வழியாக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்கணும். யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தா இந்த பூமியில ஜீவ பிரமாணத்தில் நம்ம வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவ சத்தத்தை நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா, பாவத்தை குறிச்சு கேட்கணும், நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் நம்ம கேட்கக்கூடிய அந்த திறன் நமக்கு இருக்கணும். இந்த பூமியில பாவத்தை குறித்து பேசாத சபை அது இயேசுவினுடைய சபை அல்ல. நீதியை குறித்து பேசாத சபை அது இயேசுவினுடைய சபை அல்ல. நியாய தீர்ப்பை குறித்து பேசாத சபை அது இயேசு கிறிஸ்துவினுடைய சபை அல்ல. அந்த சபையில நீங்கள் அங்கமாய் இருந்தா அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பரலோகத்துல போய் சேர முடியாது. அது வேற விதமான ஒரு ரூட்ல கொண்டு போய் அது வேதன ஸ்தலத்துல கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய சபைகள் இருக்கிறது, நிறைய பிரசங்கங்கள் இருக்கிறது, யூடியூப்ல நிறைய பிரசங்கங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரசங்கங்களையும் நீங்க நல்லா கேளுங்க. நீங்க இடறி போகாம ஜீவ பிரமாணத்தை விட்டு நீங்க விலகி போகாம ஜீவ பிரமாணத்திலேயே நீங்க பிரவேசித்து வாழ வேண்டும் என்று சொன்னா
அந்த பிரசங்க கேட்கும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறிச்சும், நியாய தீர்ப்பை குறிச்சும் பேசுகிற அந்த உபதேசமும் அந்த பிரசங்கமும் அது தேவனால் அருளப்பட்டு பேசுகிற அந்த வார்த்தை. எல்லாம் கவனிங்க. போய் எல்லா இடத்துலயுமே கை கொட்டிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் ஆமோதிக்கிறது தான் கை கொட்டுகிறது. அங்க கூட்டம் நிறைய இருக்கு, அங்க நிறைய மக்கள் வராங்க, அங்க அற்புதம் நடக்கிறது, இங்க அற்புதம் நடக்கிறதுன்னு சொல்லி நீங்க பயிட்டீங்கன்னா அந்த ஜீவ பிரமாணத்தை விட்டு நீங்க விலகுறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த மூணு இல்லாத பிரசங்கமே கிடையாது. பாவத்தை குறித்து நீங்க சொல்லணும், அடுத்து நியாய தீர்ப்பை சொல்லணும். பாவம், நீங்க ஆராதிக்காம இருக்கிறது பாவம், துதிக்காம இருக்கிறது பாவம். சொல்லுவாங்க, யார் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த இப்ப சபைக்கு வரல, இப்ப ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறேன், ஆனா ஆண்டவரை எனக்கு பிடிக்கும். அப்ப சொல்லணும் பாவம். இந்த பாவத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லணும். லேலுயா லேலுயா. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல எல்லாம் நீங்க கேட்கும்போ, டிவி ஆன் பண்ணி கேட்கும்போ, இது இல்லாட்டி ஆஃப் பண்ணுங்க. எங்கேயாவது சூழ்நிலையில ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு, ஒரு செமினாருக்கு, ஒரு எழுப்புதலுக்கு போனா அங்க பிரசங்க பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு வரலைன்னா உடனே என்ன செய்யுங்க? அதை விட்டு விலகி வந்துருங்க. உங்களை நீங்க என்ன செய்யணும்? காப்பாற்றி கொள்ளணும். அதனாலதான் இயேசு சொன்னார், அங்க இயேசு இருக்கு, இங்க இயேசு இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யாதீங்க? புறப்படாதீங்க, புறப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்க புறப்படாதீங்க. போயிட்டீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிடலாம். லேலுயா லேலுயா. அப்ப சபை தேவ சன்னிதானத்திலே ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. சபை என்பது தேவனுடையது. லேலுயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை மட்டும்தான் இந்த பூலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். லேலுயா லேலுயா. அந்த சபையில நம்ம எல்லாரும் இருக்கோம். அந்த சபைதான் இயேசு பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் எப்பொழுதுமே அவர் கண்டிச்சுட்டே இருப்பார், உணர்த்திட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார். லேலுயா. அதுல இருந்தான்னா அந்த ஜீவ மார்க்கத்துல நம்ம போயிட்டே இருப்போம். என்ன சொல்லியிருக்கேன்? சோத்திரத்தினாலும், கீர்த்தனையினாலும், ஞான பாட்டுனாலும் ஆண்டவரை எப்பொழுதும் துதிச்சு சோத்திரம் பண்ணி ஆராதிச்சுட்டே இருக்கணும். இதான் பரலோகம். அதை போல இந்த பூலோகத்திலே நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். லேலுயா. அப்ப ஆண்டவரை சோத்திரம் பண்ணுகிறது அவரை கனப்படுத்துகிறது. வேதத்திலே கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்துவின் சபையில பாருங்க, ஒரு சோத்திரம் சொல்ல மாட்டாங்க, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆமென் சொல்ல மாட்டாங்க, கைதட்டி பாட மாட்டாங்க. லேலுயா. ஆண்டவர் சொன்னது 10 நரம்பு வீணைன்னா இதுதான். இந்த வீணையெல்லாம் இப்ப வந்தது. லேலுயா. இந்த வீணையை வாசிச்சேன்னா அவ்வளவு ராகமா இருக்கும். இந்த கையை தட்டி பாடிச்சேன்னா அவ்வளவு சூப்பரா எழுப்புதலா இருக்கும். லேலுயா லேலுயா. அப்போ இதெல்லாம் இல்லாம இருப்பான். அப்ப தேவ சன்னிதானத்துல நம்ம இன்றைக்கு ஜீவ பிரமாணத்தை நம்ம முருக பிடிப்போம். லேலுயா லேலுயா. அவன் இயேசு யாரு? இயேசு இல்லாத சபை என்பது உங்களுக்கு தெளிவு வந்துச்சு. லேலுயா லேலுயா. என்ன ரோமர்ல வாங்க, என்ன 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். பாவ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களிலே பாவம் ஆளாதிருப்பதாக. எந்த ஒரு பாவமும் நம்ம சரீரத்துல என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. லேலுயா. இந்த கை பாவத்துக்கு நேரா போகக்கூடாது. இப்ப 10 ரூபாய் இங்க விழுந்து கிடந்துச்சுன்னு, இந்த கையில அந்த 10 ரூபாய் நம்ம எடுத்து சோப்புல வச்சு நம்ம செலவு பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் பாவம் செஞ்சு திருடி கொண்டு வார வழியில கூட அந்த பணம் விழுந்து கிடாது. நல்லா கவனிங்க. சாத்தான் உடனே இந்த கையோடு பேசுவான், நீ எடு, சும்மா நடக்கு பாரு. ஆருமே கிடையாது, ஆருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இந்த மண்ணு, இந்த லைட்டு, இந்த செவர் எல்லாம் சாட்சி சொல்லும். இந்த மரங்கள், இந்த துளிர்கள் எல்லாம் எழுப்பி என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். நீ என்ன செய்த? பணம் திருடன. லேலுயா. நம்ம பிசாசு நமக்கு சொல்லும், ஆருமே இல்லை, நீ எடுத்து என்ன செய்ய? கொண்டு போ. அப்ப அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? எடுத்து பொறுப்பா பக்கத்துல யாராவது இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க விழுந்து கிடந்துச்சு, இந்த பணம் யாருடைய பணமா இருந்தாலும் நீங்க வரும்பா கேட்டு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபம் ஆவிக்குரியவங்க காலையில மத்தியானம் சாயங்காலம் ஜெபிக்கணும். இது தேவனுடைய பிரமாணம். அப்போ ஜெபிக்காம நம்ம இருந்தோம்னா அது பாவம். அப்ப இந்த பாவம் நம்மளை என்ன சுமராதபடி நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா ஜெபம், கண்டிப்பா வேதம் வாசிக்கணும், கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நம்ம அனுதினமும் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட நம்ம உறவாடும். அப்ப பாவம் இந்த சரீரத்துல ஒரு நாள் ஆளுகை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மரண பிரமாணத்தில் இருந்து நம்மள என்ன செய்யணும்? ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மள என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்ப இப்படி நம்மளை பாதுகாத்து நம்ம என்ன செய்யணும்? அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டுதான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்து நம்ம ஜீவ பிரமாணத்தின் வழியா நம்ம என்ன செய்யணும்? நம்ம நட. இனியா எப்படி இருப்பேன்? என்னுடைய சரீரத்திலே பாவம் ஆளாதபடி நான் ஜீவ பிரமாணத்திலே நான் நடப்பதற்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படும் முன்னாடி, ஞானஸ்நானம் எடுக்கும் முன்னாடி நம்ம எதற்காக இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம்? மரணத்துக்குரிய ஆயுதங்களாக நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், கண்ணை, என் காலை, என் மூக்கை, என் தொண்டைய, என் சரீரம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சரீரத்திலே எந்த ஒரு பாவங்களும் என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. அல்லேலூயா. என்ன முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீதிக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நீதிக்காக நம்ம சாகலாம். அல்லேலூயா. தப்பே கிடையாது. அதுல மரிக்க வேண்டி வந்தாலும் நம்ம மரிக்க மாட்டோம். நம்ம பரலோகத்துல ஜீவனோடு கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. ரத்த சாட்சியா மரிக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நியாய தீர்ப்பு இல்லாம அவங்க பரலோகத்துல நினைச்சுவாங்க, பிரவேசிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எவ்வளவு என்ன பாக்கியம். நீதிக்காக நம்ம போராடணும். நீதிக்குரிய ஆயுதங்களா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அவன் கிட்ட வார்த்தை பேசுவோம், நம்ம பேசக்கூடாது. அவன் திட்டுவான், நம்ம திட்ட போக கூடாது. அவன் பரியாசம் பண்ணுவான், நம்ம பரியாசம் பண்ண போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரியாசக்காரன் கூட நம்ம பக்கத்துல வருவான், அவன் கூட சேர்ந்து நம்ம பரியாசம் பண்ண கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரு? நீதிக்குரியவர்களாய் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரிடத்திலையும் உட்காருங்க. நீங்க யாரா இருக்கணும்? நீங்க ஜீவ மார்க்கத்தை பிடித்தவரா நீங்க அதுல இருந்து விலகவே கூடாது. அல்லேலூயா. பிரஜாதிகிட்ட போங்க, யூதன்கிட்ட போங்க, கிரேக்கன்கிட்ட போங்க, எந்த ஜாதிக்காரன்கிட்ட போங்க, எந்த பாஷக்காரன்கிட்ட போங்க, நீங்க யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க பார்க்க. அப்ப நம்ம யாரு? ஜீவ பிரமாணத்தை பிடிச்சிருக்கோம். அவன் யாரு? பாவ பிரமாணத்துல இருக்கோங்க. நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை. அவன் யாரு? இருளின் பிள்ளை. நம்ம அந்த இருளில போனா எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அப்ப ஜெபத்தோட நம்ம போகணும், உபவாசத்தோட போகணும், ஆவியின் சிந்தையோட போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அங்க வெளிச்சம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு அங்க போய் நம்மளும் பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா இருக்கு, இவ்வளவு ஜனம் கூட்டமா இருக்கு, இவ்வளவு இதா இருக்குன்னு அங்க போய் என்ன இது படிச்சோம்னா அது அப்படியே நமக்குள்ள. அப்போ வாசிப்போம் அந்த 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல வாங்க. 17 சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதலினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா
நம்ம யாருக்கு சோத்திரம் பண்ணணும்? தேவனுக்கு சோத்திரம். 18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீதிக்கு அடிமைகளானீர்கள். அல்லேலூயா. அப்ப பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? ஞானஸ்நானத்தினால. அல்லேலூயா. ரட்சிப்பினால. அல்லேலூயா. நம்ம இப்ப விடுதலை ஆயிட்டோம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இன்னும் விடுதலை ஆகல. எதுல இருந்து? பாவத்திலே இருந்து. 22 சொல்லுகிறது, இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இப்படி ஜீவ பிரமாணத்துல நம்ம வாழ்ந்து இதையெல்லாம் வெறுத்து நம்ம தேவனுக்காக நம்ம பயணிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க மனசுல நினைக்கலாம். நமக்கு கிடைக்கிறது என்ன? நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்காக நம்ம யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவன். 23 சொல்லுகிறது, இல்ல அந்த பாவத்தையிலேயே நம்ம நிலை கொண்டிருந்தா பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவன் பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். நம்ம பரிசுத்தத்தின் சம்பளம் என்னது? நித்திய ஜீவன். ஆனா பரலோகம் என்று சொன்னால் அப்படி அல்ல. அங்கே சந்தோஷமான ஒரு இடம். அங்க பசி இருக்காது, தாகம் இருக்காது, உஷ்ணம் இருக்காது. அங்க எப்பொழுதும் ஆடல் பாடல் துதி. அங்க எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆராதனை அங்க நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியில நித்திய காலம் அந்த பரலோகத்துல நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜீவ பிரமாணத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? பிடித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஜீவனுக்கு நேராக நம்ம பயணிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்கு நேராக நம்ம பயணம் செய்வோம். ஜீவனுக்கு நேராக நம்ம வாழ்வோம். ஜீவ பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில தரித்துக் கொள்ளுவோம். ஜீவ பிரமாணத்தை பிடிச்சு கொண்டு சுடர்களை போல நம்ம பிரகாசிப்போம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஜீவ வழியில போயிட்டோம்னா, ஜீவ மார்க்கத்துல போயிட்டோம்னா இந்த பூமியில நம்ம என்ன செய்யலாம்? சூப்பரா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உள்ளதுன்னு சொல்லுங்க. அது என்ன செய்யும்? இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய பெறுவதற்கு என்ன செய்ய? ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ நம்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். நம்ம பாவத்திலிருந்து அவர் மோசனம் கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு தான். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாங்க. இப்ப விடுதலை பெறுவதற்கு இரண்டாவது என்ன செய்ய? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாவத்தில் இருந்து விடுதலை பெறணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படும். 11வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். உண்மையா வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம சந்ததிகளை வெட்கப்படுத்த மாட்டார். தலைமுறைகளை வெட்கப்படுத்த மாட்டார். நம்மளுடைய சபையை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசிங்க, நம்புங்க. வாயில அறிக்கையிட்டோம், பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இப்ப அடுத்து என்ன செய்யும்? மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்ப ஜெபம் பண்ண
ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வாயில அறிக்கை விசுவாசிக்கணும், இருதயபூர்வமா விசுவாசிக்கணும், வாயில அறிக்கையிடணும். அடுத்து நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி நீங்க மன்னிக்கிறவர்களா இருக்கு. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறது, மரண கண்ணிகள் என்னை சுற்றினது, பாதாள நெருக்கங்கள் என்ன செய்தது, பிடித்து கொண்டது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார், அதிலிருந்து எல்லாம் விடுவித்தார். அல்லேலூயா. மன்னிக்கிற இருதயம் தாவீதுக்கு கொடுத்தது. 51வது சங்கீதத்தில் வாசித்தால், பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று அவன் என்ன செய்கிறான், செபிக்கிறான். என்னை ஈசோப்பினாலே கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அல்லேலூயா. என்னை கழுவும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான், அவன் முறையிடுகிறான். அவன் நீதிமானாய் மாறினது, அவன் ராஜாவாய் ஆண்டவர் மாற்றினார். சிங்கத்தின் வாயை கிழிக்கத்தக்க ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சாரி பிரதர், மன்னிச்சிருக்கேன்னு சொல்றேன். அல்லேலூயா. இப்படி தப்பா பேசுறேன், மன்னிச்சிருக்கேன்னு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது நம்ம மத்தியிலே இறங்கி வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஜெபத்திலே உட்காரும் தான் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் விட்டு தேவ சமூகத்திலே உட்காரும் தான் இது நடக்கும். அப்ப ஏதாவது ஜெபத்திலே உட்காரும் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்க பக்கத்துல இருந்து அவங்க பார்த்தா உடனே, எப்ப பார்த்தாலும் சரி, 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்ம சாரின்னு சொல்லிடு. அல்லேலூயா. நம்மளும் நீதிமானாகி அவனும் ரட்சிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 30:21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்க நல்லா தியானிங்க, விசுவாசத்துல அதை பாருங்க. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதே மாதிரி இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க, வானம் திறக்காது. நீ ஜெபத்திலே கேட்க 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 அவர் வானம் திறந்து மடையாக கர்த்தர் என்ன செய்வார், அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. பண்ணி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கினா மடையா விழும். அல்லேலூயா. அதுக்குதான் நமக்கு நேரம் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அல்லேலூயா. ஜெபத்துல உட்கார முடியாது. காரணம் என்னது, பிசாசு நம்மளை சும்மா விட மாட்டான். ஜெபம் பண்ணனா எல்லாம் கிடைக்கும். இது சாத்தானுக்கு தெளிவா தெரியும். நம்ம முழங்கால் முடக்குனா கோட்டையெல்லாம் இடியும், எல்லாம் சூப்பரா கானான் தேசம் பாலும் தேன் ஓடுகிற தேசத்துல இந்த கிறிஸ்தவர்கள் வளருவாங்க. அல்லேலூயா. 5:16 வாசிங்க. அவரும் வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்ல கோவிங்க. அடுத்து அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவர் ஜெபம் பண்ணாரு, வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணார். தனிச்சு ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, தனிமையாய் ஜெபிப்பதற்கு எனக்கு யாரும் வேண்டாம், என் இயேசு என்னோடு கூட இருந்தா போதும். அல்லேலூயா. நான் ஜெபிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 6:12 வாசிக்க பார்ப்போம். அந்நாட்களில அவர் ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில காரியங்களுக்கு தூங்காம இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். சிலது நடக்கணும்னா தூங்காம இருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தேவன் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மலையின் மேல ஏறி நின்று அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அந்த என்ன மலை, அந்த பிரச்சனையாகிய மலை, பாடுகளாகிய அந்த மலையின் மேல ஏறி நின்று நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என் ஜனத்திற்கு பாடுகள் உண்டு. இயேசு சொன்னார், பச்சை மரத்திற்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எப்படிப்பட்ட பாடா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பட்டு போய் பாவத்திலே பட்டு போன மரங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மரத்திற்கு எவ்வளவு பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது. அந்த மலையின் உச்சியில நம்ம ஏறணும், இந்த பாடுகளின் மேல நம்ம ஏறணும். அப்ப சில நேரங்களில எல்லாரும் விடுவாங்க, தன்னந்தனிமை அணிக்க வேண்டி வரும். அப்பொழுது நீங்க ஜெபத்துல நின்று பிசாசு அப்படிப்பட்ட ஒரு ஐடியா கொண்டு வரும்.
உங்களை தகர்ப்பதற்கு அந்த வனாந்தரத்தில் இல்லை. அல்லேலூயா. ஜெபத்துல நில்லுங்க. அல்லேலூயா. அந்த தற்கொலை ஆவி உங்களை விட்டு ஓடிரும். அல்லேலூயா. அந்த மரண ஆவி உங்களை விட்டு ஓடி போயிரும். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்கள் அப்ப முறியடிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையில நீங்க நின்று ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய முக ரூபங்கள் எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. ஒரு மாற்றம் தான். எத்தனை பேர் விசுவாசிங்க? லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 பேர் என்ன செய்யறாங்க? தேவாலயத்துல வந்து ஜெபிக்கிறாங்க. 10வது வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அல்லேலூயா. அவன் பரிசேயன் என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? இப்படி எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்ச ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி ஒருத்தன் தேவாலயத்தில் வந்து மார்பத்தில் அடித்துக் கொண்டு பாவியாகிய நாயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவ்வளவு சொல்லி செஞ்சதை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணின அவன் அல்ல, இவன் சொல்லாம நிறைய செஞ்சிருக்கிறான். யாரு? ஆயக்காரன். அவன் நிறைய செஞ்சான். ஆர்வத்தில் அடித்துக் கொண்டு, ஐயோ ஆண்டவரே இப்பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். இவ்வளவு மலை போன்ற பிரச்சனை உட்கார்ந்து வந்து இருக்கிறேன். இந்த பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அவன் பயங்கர ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று அவன் கடந்து செல்கிறான். இவனோ ஆசீர்வாதத்தை இழந்து கடந்து செல்கிறான். இப்போ பாவத்தை அறிக்கைட்டாச்சு, வாயில சொல்லியாச்சு, இப்ப ஜெபம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஞானஸ்நானத்துக்கு போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்போ ஞானஸ்நானத்துக்கு நம்ம போறோம். அல்லேலூயா. அடுத்து 3:16 சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்ம இந்த நாட்களில பெற்றோருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இப்ப பேசுகிறார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ இப்ப எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி தாமதிக்காதீங்க. கலாத்தியர்ல வாங்க 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல வாசிங்க. ஒரே கர்த்தர், அடுத்து ஒரே விசுவாசம் நமக்கு இனி இருக்கணும். இயேசு, நிறைய இயேசு இருக்கு, எப்பவும் போதும் நிறைய இயேசு இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்த்தர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துகிறவர் தான் ஒரே கர்த்தர். வெறும் ஆசீர்வாதம் சொல்லிட்டே இருப்பாங்க, அது கர்த்தர் அல்ல. மன ரம்மியமா அந்த தேவனுக்காக வாழுகிற அந்த ஒரு வாய்ப்பு தான் ஒரே கர்த்தர். ஒரே கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கு யாருன்னு கேட்டா பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டிச்சு உணர்த்துகிற அந்த கர்த்தர். ஒரே விசுவாசம். அல்லேலூயா. ஒரே விசுவாசம், அவ்வளவுதான். கர்த்தர் கூட இருக்கிற என்ன கைவிட மாட்டார். ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும்? அதுல உறுதியா இருக்கணும். அடுத்து 5வது ஒரு காரியத்தை நம்ம சொல்லுகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொன்னா தேவன் பரலோகத்திலே எழுதுவார். இந்த வெளிப்படுத்தல வாங்க 20ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அல்லேலூயா.
ஞானஸ்நானம் என்ற அந்த வார்த்தை, அந்த மனம் திரும்புதல் என்ற அந்த வார்த்தை, அந்த ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த என்ன நிலைமைக்கு வரும் பொழுது நம்ம ஜீவ புஸ்தகத்திற்கு பெயர் எழுதுவதற்கு நம்ம தகுதி வாய்ந்தது. பிதாவுக்கு ஒரு முக்கு, குமாரனுக்கு ஒரு முக்கு, பரிசுத்தாவிக்கு ஒரு முக்குனா அங்க எழுதாது. அடுத்து தண்ணியை தளிச்சு ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னா அங்க எழுதாது. சிலுவையை தூக்கி அந்த சிலுவைக்கு கீழே நடந்து போனா அங்க எழுதாது. இதெல்லாம் ஸ்நானங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து சீசர்களை எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் தான் அதிகாரத்தை கொடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் பவரை கொடுக்கிறது, எழுதி வைக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சீசர் ஆக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப உடனே ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுது. சிலவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் எடுத்துட்டு பின்வாங்கி போவாங்க. ஸ்நானம் எடுத்துன்னு சொல்லுவாங்க, அவன் பேர் இருக்காது, அவனும் அக்கினி கடல்ல போகணும். லேலுயா. விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சபையில இருப்பாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்நானம் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸ்நானம் இல்லாத சபைகளும் இருக்கு, ஸ்நானம் இல்லாத நிறைய சபைகள் இருக்கிறது. லேலுயா. அவங்களும் எங்க போக முடியாது, பரலோகத்துல போக முடியாது. பாட்டு இருக்கு, ஆராதனை இருக்கு, வசனம் இருக்கு, ஸ்நானம் இல்ல, அவன் ஜீவ புஸ்தகத்துல பேரும் இல்ல. 3:5 சொல்லுகிறது, ஜெயம் எடுக்கிறவன். நம்ம ஜெயம் எடுக்கிறோம். லேலுயா. ஜெயம் எடுக்கிறவன், ஜெயம் எடுக்கிறவன். இதெல்லாம் தாங்கி போய் ஜெயம் எடுக்கணும். லேலுயா. 3:5 ஜெயம் எடுக்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமங்களை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை எப்பொழுதும் அறிக்கையிடுவேன். அங்க இங்க ஜெபம் பண்ண, ஆராதிக்க, துதிக்க, காணிக்க கொடுக்க, நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய நம்முடைய பேரு புகழ் எல்லாம் அங்க என்ன செய்து கொண்டிருக்கும், சொல்லிட்டே இருக்கு, அறிக்கை பண்ணிட்டே இருக்கு. நீங்க ஜெயம் எடுக்காட்டா யாரு உங்களை பரலோகத்துல கொண்டு போக முடியாது. லேலுயா. இந்த உலகத்துல நீங்க ஜெயம் எடுத்தால் மாத்திரமே அந்த பரலோகத்துல போக முடியும். லேலுயா. ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல காணப்பட வேண்டும். லேலுயா. லேலுயா. ஆண்டவரிடத்துல என்ன இருக்கிறது, ஜீவ புஸ்தகமும் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் வரை ஞாபக புஸ்தகம், ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் அங்க எழுதிடுவார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகமும் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. லேலுயா. லேலுயா. எது நம்ம இந்த பூமியில நடப்பித்தாலும் எல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்துல எல்லாம் ஆண்டவர் வச்சிருப்பார். ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறவங்க பரலோகத்துல போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் இருக்கவங்க மட்டும்தான் எங்க போக முடியும், பரலோகத்துல போகும். லேலுயா. லேலுயா. ஆவியானவர் நல்ல